ஆமேன். யாருக்கெல்லாம் முடிஞ்சிடலாம், அவ்வளோதான், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எழும்பி நிற்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒருவேளை இந்த இடத்திற்கு வந்து அமர்ந்திருந்தா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார். என்ன தெரியுமா, நாங்களும் அப்படி தான் எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா விட்டுட்டு போகும்பொழுது அப்படியே நடு ரோட்டில் நின்ன மாதிரி இருந்துச்சு. திக்கு தெரியல. திக்கற்றவர்கள்ன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. நான் ஃபாதர்லெஸ். ஆமேன். ஃபாதர்லெஸ். நான் சொல்கிறேன் குடும்ப தலைவர்களுக்கு, நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு வழிகாட்டுகிறவர்கள். ஆமேன். ஒருவேளை நீங்கள் அந்த பொசிஷனை சரியாக ஹேண்டில் பண்ணனா ஃபேமிலி ரொம்ப செதஞ்சிடும். அதனால தான் பிசாசு எப்பயுமே குடும்ப தலைவர்கள்லாம் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவான். அவன் டார்கெட்டே அவங்க தான். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இவங்க கரெக்டாக இருந்தால் அந்த ஃபேமிலி முழுசுமே கரெக்டாக இருக்கும். எங்களோட தகப்பனார் எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் வெளிநடப்பை செய்து விட்டார். அதை ஏற்றுக்கொள். ஒருவேளை சின்ன வயசில் எங்கள் அப்பா அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா எனக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை என் வாழ்க்கையில் உண்டு பண்ணியிருக்காது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்து, இந்த உலகத்தை அறிஞ்சு, இந்த உலகத்தை எப்படி சந்திக்கணுன்றதெல்லாம் அறிந்த பொழுது எங்களோட தகப்பன் அதை செஞ்சதுனால அந்த தாக்கம் என்னோடய இருதயத்தில் பல மடங்கு அதிகமாக இருந்துச்சு. நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு விஷயத்தை எங்கள் டேடி செஞ்சுட்டு எங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போவேன். நான் நம்பவே இல்லை. ஏன்னா நான் ஹாஸ்டலில் இருந்தேன். திடீர்னு ஃபோன் கால் வருது, நீ வீட்டுக்கு வா, இப்படி ஒரு பிரச்சனை அப்படி. நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் தகப்பனை பார்க்கவே முடியல. ரொம்ப காலங்கள் ஆச்சு அவரை மறுபடியும் நான் பார்க்குறதுக்கே. அந்த பிரச்சனைகள் அப்படியே ரொம்ப பெருசாக போகும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் நானும் தங்கச்சியும் அம்மா உட்காந்து அழுது ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆமேன். அப்போல்லாம் யோசித்து பார்த்தேன், யார் நடத்துவா? அப்போல்லாம் வாழ்க்கையினுடைய முக்கியமான கட்டத்தில் நானும் என் தங்கச்சியும் இருக்கோம். 2 பெண் பிள்ளைகள், ஒரு அம்மா, எப்படி வாழ்க்கையை நடத்துறன்ற ஒரு பெரிய திகில் உள்ளத்துக்குள்ளே வந்தது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டா கர்த்தர் நம்மளை நடத்திடுவாருன்னு. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளையும் ஆதரிக்கிற, அனாதைகளை ஆதரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்ததுனால எனக்கு ரொம்ப அந்த பாடல் வரிகள், என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தெரியுமா அந்த பாட்டு? தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, ஏழைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ, இயேசுவே மனமேற. இந்த பாட்டை தான் பாடிக்கிட்டே இருப்போம். ஆமேன். அழுதுகிட்டே பாடுவோம். நீங்கள் தூரத்தில் நின்ற மாட்டீங்களேப்பா. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறத உணர முடியல. ஆமேன். அவர் கூட நிற்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஃபீலிங் இல்லை. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படி இல்லை. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே அப்பா அம்மா எல்லாவற்றோட கம்ஃபர்டபுளாக, என் மாமாக்களுடைய குடும்பம், எங்கள் அத்தைங்க குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும்போது ஏன் நமக்கு மட்டும்? அவங்க எல்லாரை விட அதிகமாக கர்த்தரை தேடுறது நாங்கள் தான். கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறது நாங்கள் தான். ஆனால் ஏன் ஆண்டவரே? அப்போ தான் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்போம். எங்கள் பாஸ்டர் இந்த பாட்டை அடிக்கடி பாடுவார். பாட ஒரு மூலையில், வாலிபர்கள்லாம் ஃபஸ்ட்டில் உட்காரணும், கீழே தான் உட்காரணும். எங்கள் சர்ச்சில் எல்லாருமே கீழே தான் உட்காந்துருப்போம். அந்த மூலையில் ஃப்ரண்ட் ரோவில் ஒரு ஓரத்தில் நான் உட்காந்துருப்பேன். அப்படியே கூணி குறுகி அழுவேன். ஆண்டவரத்தில் கேட்பேன், எங்களை நீங்கள் மறந்துடாதீங்க ஆண்டவரே, தூரத்தில் இருந்துடாதீங்க ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் தகப்பன் என்று வேதம் சொல்லுதே. என்ன செய்கிறதுனே தெரியலே, வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு எல்லாம் கலங்கின நேரத்தில் கர்த்தர் என் பக்கத்தில் என் கையை பிடிச்சிட்டார். ஹல்லேலூயா. அவர் நடத்த ஆரம்பித்தார் பாருங்க, ஆச்சரியம். எங்கள் அப்பா இருந்தால் கூட அப்படி எங்களை நடத்தியிருக்க மாட்டார். எங்கள் அப்பா ஒரு வேளை இருந்திருந்தா கூட இன்றைக்கி நான் இப்படி ஊழியக்காரியாக மாறி இருப்பேனான்னு தெரியாது. எங்கள் அப்பா இப்படி இருந்திருந்தா கூட என்னுடைய தங்கச்சி இப்போ வெளிநாட்டில் போய் படித்து வேலை செய்கிற ஒரு உயர் பதவியில் கர்த்தர் அவர் வச்சிருப்பாரான்னு தெரியாது. ஆமேன். ஏன் தெரியுமா? அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை கர்த்தர் என்று எங்களுக்கு கொடுத்தார். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை பின்பற்றுவோம். அல்லேலூயா. என்னனாலும் வரட்டும், எது வேணாலும் நடக்கட்டும். நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும், யார் என்ன செய்தாலும், வந்தாலும் போனாலும், ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தர் நடத்துவார். இந்த அப்பா பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஜெமி, லிவி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அழகாக பாடியிருப்பாங்க. இந்த அப்பா பாட்டு ஹிந்தியில் தான் முதல்ல வந்தது, தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க, அந்த பிரிட்ஜ் மியூசிக். அந்த ஃபாதர்ஸ் டேயில் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு அந்த சாங்கை பார்த்தேன். அந்த சாங் ஹிந்தி, எனக்கு ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்.
பட் ஐ அண்டர்ஸ்டுட் த லிரிக்ஸ். அதை அப்படியே போட்டு வச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன், அழுதுகிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? எங்கள் அப்பாவை நினச்சில்ல, எங்கள் அப்பாவுடைய பொசிஷனில் ஏசப்பா வந்ததை நினச்சி. ஆமென். ஒரு நாள் என்னுடைய பேனரை வைக்கும் பொழுது எங்கள் அப்பா நின்று அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்னு எங்களுக்கு சொன்னாங்க. ஹல்லேலூயா. நானும் என் கணவர் இருக்க பேனரை வச்சுருந்த போது எங்கள் அப்பா நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாராம். அவருக்கு தெரியல, அவரை விட ஒரு வல்லமையுள்ள தேவன் இருந்து இந்த பிள்ளைகளை இப்படி உயர்த்துவார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த நம்பிக்கை, எந்த அஸ்திபாரமும் இல்லை. இந்த இயேசு என்கிற அந்த நாமத்தின் மேலே உங்கள் நம்பிக்கையின் அஸ்திபாரத்தை நீங்கள் கட்டி பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க உங்கள் டைரியில். ஒரு 5 வருஷத்துக்குள்ளே, அடுத்த 5 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் மாறி என்னை போல நீங்களும் ஒரு சாட்சியாய் வந்து நிற்பீர்கள். ஏன்னா 5 வருஷம் டைம் கொடுத்தேன் தெரியுமா? அந்த உறுதிக்கான நேரம். ஆமென். அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஆமென். இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் உறுதியாக கர்த்தரின் மேலே திட்ட நம்பிக்கையோடு நீங்கள் போட்டு பாருங்கள், நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்துவார். எங்களை நடத்தினார், அப்படி தான் நடத்தினார். எண்ணி கூட பார்க்கல. தாய் தகப்பன் இருந்து, சொத்து சம்பத்துகள் இருந்து, பணம் இருந்து, எல்லாமே இருக்கிற பிள்ளைகளுடைய உயர்வுகளை விட இன்றைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். அந்த பிள்ளைகள் எட்டாத உயரத்தை இன்றைக்கு என் தங்கச்சி எட்டி பிடிச்சிருக்கா. ஆமென். அவள் வெளிநாட்டுக்காக அவளே தான் தனியாக பிரயாசப்பட்டா, ஒருத்தரும் உதவி செய்யலை. எனக்கும் அதை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை. அவளை ஜஸ்ட் மோட்டிவேட் பண்ண, அவ்வளோதான். அவளே அதுக்காக பிரயாசப்பட்டா, அவளே அதுக்காக ஒர்க் பண்ணா. இந்த ஐஎல்ஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், அந்த எக்ஸாமெல்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக எத்தனையோ கோர்சஸ் போய் படித்து கிளியர் பண்ணுவாங்க. அவள் எந்த கோச்சிங் கிளாஸும் போகல. ஷி இஸ் நாட் தட் கிரேட் அட் இங்கிலீஷ் ஆல்சோ. நாங்கள் இருந்தது ஒரு வாணியம்பாடி. ஐ மீன், அங்கேருந்த ஒரு ஊரில் ஒரு சின்ன இங்கிலீஷ், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் இங்கிலீஷ் தான். ஆனால் கர்த்தர் அவளுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அதை கிளியர் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அவள் படித்து முடிச்சுட்டு அவள் காத்திருக்கும் பொழுது அவளுக்கு இந்த முழு உலகத்துக்கும் அறிஞ்ச ஆப்பிள் கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் கர்த்தர் அவருக்கு வேலை கொடுத்தார். ஏன் தெரியுமா? உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், அவரையே நம்பி இருக்கிறபடியால் கர்த்தர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவார். நீங்கள் உறுதியாக அவரை பற்றி கொண்டு இருங்க, அவர் உங்களை காத்து. பொறுப்பு அவருடையது, பொறுப்பு அவர் கையில் கொடுங்க. ஆமென். எங்கள் அப்பா அந்த ஆசனத்திலிருந்து எடுத்து போனது, அந்த பொறுப்பை கர்த்தர் முழுவதுமாக எடுத்துக்கொண்டார். எங்கள் அம்மா எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இங்கே ஒரு அப்பா இருக்காங்க, அதுக்கப்புறம் ஏசப்பா, ஆனால் உனக்கெல்லாம் டைரக்ட் ஏசப்பா தான். அதனால நீ கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு செய்வார், கர்த்தர் உனக்கு செய்வார். ஒரு சில இடங்களில் தகப்பன் ஒரு ஃபிசிக்கலாக கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆமாம் தானே? இருந்துச்சு. ஆனால் எந்த குறைவுகள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்ததோ, என்னுடைய டேடி ரொம்ப நல்ல பர்சன். இப்படி சொல்லும் போது அவர் ஒரு மோசமான பர்சனாக நீங்கள் அவரை சித்தரிக்கவோ நினைக்கவோ நான் விரும்பலை. ஏன்னா இஸ் அ வெரி குட் பர்சன், வெரி லவ்விங் ஃபாதர். ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய விச் கிராஃப்ட் இருந்துச்சு. ஆமென். பொதுவாகவே இந்த விச் கிராஃப்டை இதெல்லாம் செய்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க, மெஜாரிட்டி. அதுக்கப்புறமா தான் பிஸ்னஸில் இருக்க ஆப்போசிட் பீப்புள். இதுதான் மெஜாரிட்டி கேஸ். இந்த விச் கிராஃப்ட்குள்ளே இருக்கிறவங்க எப்படின்னா உடன் பிறந்தவங்க, கொஞ்சம் அடுத்த சொந்தம் இப்படிப்பட்டவங்க தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் காம்படிட்டர்ஸ், ஏதாவது பெரிய பிஸ்னஸ் பண்ணால் அதில் இருக்க காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அப்படி தான் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருந்தது. அதனுடைய தாக்கத்தினால தான் எங்களுடைய தகப்பனை அப்படி செய்தாரே தவிர அவர் பேசிக்கலி ஒரு நல்ல தகப்பன் தான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் எங்கள் அப்பா அப்படி போவார் நான் நம்பலை. அதான் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். எது ஆமென். நான் இன்றைக்கு மதியத்தில் ஒரு வசனத்தை வாசிட்டு இருந்தேன். மலைகள் நிலை பெயரலாம். ஆமென். பர்வதங்கள், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மழை விலகுமா? வாய்ப்பே இல்லை. பர்வதங்கள் நிலை பெயர வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அது அப்படி நடந்தால் கூட நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்கிறார். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், உங்களை ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆமென். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான். அவர் அற்புதம் செய்வதற்கு ஒரே ஒரு காரியம் தான் உங்ககிட்ட வேணும். என்ன தெரியுமா? நம்பிக்கை. சொல்லுங்களேன், உண்மையே நம்புகிறோம். உண்மையும் இல்லை, உண்மையே. வேற வழி எங்களுக்கு இல்லைப்பா, வேற கதி எங்களுக்கு இல்லைப்பா. அப்படி நீங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் அப்படி தான் ஜெபித்தோம். அப்படி ஜெபிச்சு அந்த உறுதியான அஸ்திபாரத்தினால தான் இன்றைக்கு கர்த்தர் எங்களை நிற்க பண்ணியிருக்கார். நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இன்றைக்கு கைகளை உயர்த்தி எழுந்து நின்று என் கூட சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்ல போகிறீங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஏசப்பா உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனது எனக்கு வேண்டும். ஆமென். எது வந்தாலும் என்ன நடந்தாலும்
நமக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சேலஞ்ச் வந்தாலும், நம்ம நம்பினவர்கள் ஒருவேளை நம்ம விட்டுட்டு போனாலும், நம்ம நம்பி சொன்ன ரகசியங்கள் வெளிப்பட்டு அவமானங்கள் நமக்கு வந்தாலும், நான் நம்பி தான் அந்த மனுஷிக்கிட்ட அந்த விஷயத்த சொன்னேன், ஆனால் இன்னைக்கு அவங்க போய் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க. அவமானங்கள், நிந்தைகள் எது வந்தாலும், அப்பா உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனது எனக்கு வேண்டும். கர்த்தர் அதை பார்ப்பாரு. நீங்க எப்படி உங்க லோவஸ்ட்ல இருக்கீங்கன்னு கர்த்தர் உங்களை பார்ப்பாரு. உங்க இடுக்கத்தின் காலத்துல நீங்க எப்படி இருக்கீங்கன்றத கர்த்தர் பார்ப்பார். யோசேப்பு அரியணையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை பார்க்கல, பிரச்சனைகள் குழியில் இருக்கும்போது கர்த்தருடைய கண்கள் அவன் மேல பட்டுச்சு. ஆமென். அடிமையா இருக்கும்போது கர்த்தர் அவனை பார்த்தாரு. குழியில் இருந்தாலும், அடிமையா இருந்தாலும், சிறையில் இருந்தாலும் அவன் நம்பிக்கை உறுதியாய் கர்த்தரின் மேல் இருந்ததினால தான் கர்த்தர் அவனை உயர்த்தி அழகு பார்த்தார். இன்றைக்கு உங்களிடத்துல கர்த்தர் கேட்கிறார், இன்னைக்கு தான் ஒருவேளை நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், இயேசுவை பற்றி எனக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நீங்க ஒருவேளை இருக்கலாம். வாலிப பிள்ளைகளை உங்க வாய்களை திறந்து சொல்லுங்கப்பா, என் வாழ்க்கையில எது வந்தாலும் நான் உம்மை நம்பணும். புதிதாய் வந்திருக்கிறவங்க சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மை உறுதியா பிடிக்கிறேன்ப்பா. எலிசா பின்தொடர்ந்து போனது போல நான் உம்மை பின்பற்றி வருவேன். உம்மை வெறுத்து நான் எங்கே நீரே என் அடைக்கலமே, உம்மையன்றி நான் அறிவேன். நானே உம் பிள்ளை என்று உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன். சொல்லுங்க, உங்களை விட்டு நான் எங்க போக முடியுமா? நீரே என் அடைக்கலமே, இதுவரை நான் அறியேன். நீங்க இயேசுப்பாவோட பிள்ளை தாங்க. ஏதோ தூரத்தில் ஒருவேளை நின்று என் சத்தத்தை கேட்டு கொண்டிருந்த கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை, உன்னை பராமரிக்கிறது என் பொறுப்பு, உன்னை வளர்க்கிறது என் பொறுப்பு, உன்னை போஷிக்கிறது என்னுடைய பொறுப்பு. அப்படி ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, ரகபலே ஷேதாரே, அப்பா அப்பா அப்பா, மகனா உம் மகனா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா அப்பா, மகனா உம் மகனா, மனிதானே அப்பா, மனிதானே அப்பா. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க? எஸ், அவர் உங்களுக்கு அப்பாவா இறங்கி வந்திருக்கிறாரு. அந்த அப்பாவை உறுதியா பிடிச்சுக்கோங்க. உங்க நம்பிக்கை அவர் மேல வச்சிருங்க. எது வந்தாலும், என்ன நடந்தாலும் உங்கள் சார்பில் நின்று உங்களை பராமரித்து வளர்ப்பது அவருடைய பொறுப்பு. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்க பிள்ளைப்பா, என்னை வளர்க்கறது உங்க பொறுப்பு, என் பிள்ளைகளை வளர்க்கறது உங்க பொறுப்பு, என்னை போஷிப்பது உங்க பொறுப்பு, அது உங்க கடமை. உங்க பிள்ளைய நீங்க தான் பார்த்துக்கணும்ப்பா, எங்களை பாதுகாக்கிறது உங்க பொறுப்பு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.